மக்களால் நான், மக்களுக்காகவே நான். என்ன மறந்துட்டீங்களா? புரட்சி தலைவி அம்மாவை மறந்துட்டீங்களா? அவங்க எப்படி இறந்தாங்கன்றதை மறந்துட்டீங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா யோசிச்சு பாருங்க, அம்மாவோட அப்டேட்ஸே நமக்கு வரல. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க? ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நாங்கள் எதுக்கு? அவங்க சிசிடிவியில் நாங்கள் அம்மா கால் சரி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நிலைமையில ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. எல்லாம் மறந்துட்டீங்களா? புரட்சி தலைவி அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா டீட்டெயிலுமே அங்கே இருக்குது. எல்லாமே பாஜக கையில் இருந்ததுனால தான் ஏடிஎம்கேல இருக்க எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. இது எல்லாம் காரணமோ அதுதான். ஊழல்லாம் அப்புறம் அங்கே நல்லா மறந்துடாதீங்க மக்களே. என்ன புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி தலைவி எம்ஜிஆரையும் பிடிச்ச யாருமே ஏடிஎம்கேக்கு முத ஓட்டு போட மாட்டான். மறந்துடாதீங்க. அவங்க பண்ண துரோகத்தையும் அம்மாவுக்கு பண்ண இன்னல்களையும் சுத்தமாக மறந்துட்டோம்னா, நம்ம உண்மையாக உங்களுக்கு அம்மாவை பிடிக்குன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான். அவர் எம்ஜிஆர் பிடிக்கனா ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டான். ஏன் போட மாட்டீங்கன்னு சொல்லணும்னா, அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க சாவுக்கான உண்மை வெளியே தரணும். இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்களா? யார் என்ன விஷயமா இருந்தாலும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? தமிழ் மக்களை யோசிங்க. அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு திருப்பி அவங்க நிற்க வைக்காதீங்க. ப்ளீஸ் ரிசன் பண்ணி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதனாலும் நன்றி.